இந்த ஊர்வசி வைத்து குறித்தவரா? வகுத்த வழி பிசகாது. என்னடா, அரசரை தீர்த்து விட்டோம். அடுத்தது இந்துலோகத்தின் எல்லை எதுவென்று பார்க்க வேண்டும். இல்லை, தேவி, தேடாத இடமில்லை. ஏரியை வலை போட்டு அலசினோம். அரசர் கடவுளே, கண்ணை பிடுங்கியது போல் கணவனை பிடுங்கிவிட்டு என்னை மட்டும் ஏன் வைத்திருக்கிறார்? மகனை இழந்து மக்கள் துடிக்க அதை பார்த்து இந்த அபாகியவத்தை வாழவும் வேண்டுமா? என் சுவாமியை விழுங்கிய தண்ணீர் இந்த பாவியே இரையாக்கி இருக்க கூடாதா? ஐயோ தெய்வமே! அன்பரே, நாம் அரியாசனம் நோக்கி போகும் பாதையிலே இன்னும் இருக்கின்றன 2 முள்வேலிகள். அரசரின் குழந்தைகள், அவர்களும் மடிய வேண்டும். ஊர்வசி, அவர்களை காலி செய்யும் கைங்கரியத்தை அடியேன் எடுத்துக்கொண்டேன். இதோ பா. அப்பன் நீரிலே, அவன் குழந்தைகள் எரியும் நெருப்பிலே. ஊர்வசி, இனி எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நமக்கே நாடு, நமதே ஆட்சி, நமக்கே இந்த அரண்மனையின் போகங்கள். எல்லாமே வெற்றி ஊர்வசி, எல்லாமே ஏகபோக வெற்றி. மன்னர் மடிந்த விதம், மைந்தர்கள் மறைந்த மாயம், உனக்கும் எனக்கும் தவிர வேறு எவரும் அறியார் ரகசியம். என்ன ஊர்வசி சிந்தனை? வெற்றி பரிபூர்ணம் அடைய வேண்டாமா? அதைத்தான் சிந்தித்தேன். ஓ, மனதிற்கு சென்ற ராஜா என்னை மயக்கும் முகமிலாசா, மங்கள சுபகரம் என்று நிறைந்த சுகம் பெறும் நேசா. என்று சென்ற ராஜா என்னை மயக்கும் முகமிலாசா, மங்கள சுபகரம் என்று நிறைந்த சுகம் பெறும் நேசா. சிந்தகளிக்கும் விருந்தன பற்பல விந்தனு எழுதி திறக்கூடும் அதில் அந்த மிதந்து நல்முத்துடன் அச்சின வைத்து பறித்ததை திருக பிரமஞ்சம் அதில் இத்தமற்ற சுகத்து திளை தொருமித்த மனத்துடன் வாழ்ந்திடுவோம். என் மனதுக்கு சென்ற ராஜா என்னை மயக்கும் முகமிலாசா, என்று நிறைந்த சுகம் பெறுவோம் நேசா. என் மனதுக்கு சென்ற ராஜா கெண்கிணி தண்டை சதங்கி விளம்பொலியம்பூ இதையுடன் முழங்க, கெண்கிணி தண்டை சரி விளம்பொலியம்பூ இதையுடன் முழங்க. கால்கள் தகதிமி 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 தகவல தாளம் போட, கால்கள் தகதிமி 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 தாளம் போட, மை விழிகை வழியாட மரகத மணி விளையாட,
நெஞ்செல்லாம் எரிகிறது. ஒருவருக்கு தெரிந்ததுதான் ரகசியம் என்று உணராத முட்டாள். உன் வாயால் உன் முடிவை தேடிக்கொண்டாய். நீ அருந்தியது ஆழகால விஷம். நான் அருந்தியது விஷம். தாடி ததியாடி. எனக்கே ஏகபோக அரசு. நானே எல்லாம், எல்லாமே நான். மன்னன் மடிந்தான். பால்மடம் மாறா குழந்தைகள் தீயிலிடப்பட்டார்கள். இதை பார்த்து நீங்கள் மரக்கட்டைகளாக இருந்து விட்டீர்களா? உங்கள் நெஞ்சு துடிக்கவில்லையா? ரத்தம் கொதிக்கவில்லையா? உங்கள் உள்ளங்களிலே ஆத்திரம் பொங்கவில்லையா? ஆத்திரம் கொண்டோம், ஆவேசம் பிறந்தது, புயலெனப்பினோம். அந்த அரக்கியை நொறுக்கி அரண்மனைக்கும் தீ வைக்க நினைத்தோம். அரண்மனையை சூழ்ந்தோம், ஆரவாரம் செய்தோம். அப்போது திடீரென்று அங்கே ஒரு யோகி தோன்றினார். அரசரை கொன்றது ஊர்வசிதான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடம்? ஆத்திரத்திலே, அவசரத்திலே பாவம் ஒரு பக்கம் இருக்க வழி வேறு பக்கம் ஆகிவிடக் கூடாது. உண்மை ஒரு நாள் வெளியாகும். அன்று உண்மத்தர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று யோகியார் கூறி அமைதி ஏற்படுத்தினார். அவ்விதம் அந்த யோகி தோன்றியிருக்காவிட்டால் அரண்மனை, அவள் அட்டூழியம் யாவும் அன்றே அழிந்திருக்கும். யார் அந்த யோகி? அதுதான் யாருக்கும் தெரியாத மர்மம். ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் தெரியும். அந்த செண்டாளின் சதி செயல்களுக்கு, அரக்கத்தனத்திற்கு அந்த மர்மயோகி தான் பக்கத்துணை என்பது. அயோக்கியர்கள் கையிலே ஆட்சி, அதற்கு பக்கத்துணையாக எவனோ ஒரு ஆண்டி பெயர். இதை இனி எவராலும் சகிக்க முடியாது. நாட்டை சூறையாடும் அந்த பகல் கொள்ளைக்காரரை ஒழித்து கட்டும் வரையில் என் வாளுக்கு ஓய்வில்லை. புருஷோத்தமரே, அந்த அரண்மனைக்கு இன்று முதல் எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணம். தோழர்களே, உங்கள் கட்சிகளை உருவுங்கள். கடுமையான இந்த சபதத்தை செய்யுங்கள். அக்கிரமக்காரரை, நேர்மையான ஆட்சி, நீதி இல்லையே அந்த முயற்சியிலே மர்மயோகியை நானே. பேரன்புமிக்க பிரஜைகளே, கண்ணிறைந்த என் கணவரும் உங்கள் அன்புக்குரியாரும் இறைவன் பதம் சேர்ந்த 20வது ஆண்டில் காவலன் காணாமற் போன அந்த தினமே இந்த அபாகியவத்தையும் உயிர் பொறுக்க எண்ணினேன். ஆனால் இதோ இங்கே இருக்கும் மர்மயோகி அவர்கள் நான் அறியக்கூடாது. மக்கள் பொருட்டு நான் வாழ வேண்டும். அரசருக்கு பின் ஆட்சியை நானே நடத்த வேண்டும் என்று மறுக்க முடியாத விதத்தில் எனக்கு எடுத்துரைத்தார். அவர் ஆலோசனைப்படி உங்கள் ஆசையும் ஆதரவும் எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆட்சியை ஏற்று நடத்தினேன். ஆயினும் இந்த 20 ஆண்டுகளில் கணவரை நினைத்து நான் கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது. மன்னன் மாண்டும் நான் உயிர் வாழ்வதே எண்ணி மனம் நோகாத வேலை கிடையாது. ஆண்டு முழுவதும் நான் அனுபவிக்கும் வேதனை இந்த நினைவினாலும் உங்கள் அன்பு தரிசனமுமே சற்று சாந்தி தருகிறது. உங்கள் அனுதாபத்திற்கும் அபிமானத்திற்கும் நன்றி கூறி இந்த மலர்களை மன்னரின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். எச்சரிக்கை ரோகிகளே, உங்கள் நயவஞ்சக நாடகத்திற்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. தெரிந்து கொள்ளுங்கள். கரிகா, என்ன வரி பணத்தை காசு கிடையாதுங்க கையில. சாப்பிட உணவோ கட்டிக்க துணியோ கிடையாதுங்க. கிழட்டு பயல் பஞ்சபுராணம் பாடுகிறார். இழுத்து பூட்டுங்கள் இவன் வீட்டை. உள்ளே உள்ள சாமான்களை எல்லாம் அரண்மனைக்கு எடுத்து செல்லுங்கள். கிழவனை கொண்டு போய் சிறையில் அடை. எங்கே போவது தானியங்கள்?
பக்கத்து ஊர்ல ஏழைங்க பஞ்சத்தால வாடுறாங்க. பரிதாபம் வந்து விட்டது. வள்ளல் பரம்பரையிலே வந்தவன் போல் பேசுகிறான் பரட்டு பயன். ஏய், வண்டிகளை திருப்புங்கள், மாடுகளை அமைத்து விடுங்கள், இந்த மகானுபாவனை கட்டுங்கள் வண்டிகளிலே. ஐயோ, கடவுளே, என்னை காப்பாத்த யாரும் இல்லையா? கடவுள் என்ன, இங்க உள்ள காக்கைகள் கூட உன் குரல் கேட்டு திரும்பாது. தோன்றுகிறார், எப்படியோ மறைகிறார். பலர் அறிய நம்மை மானபங்கம் செய்கிறார். அவனை பிடித்து அவன் கூட்டத்தை வேரோடு வெட்டி எறிய முடியாத ஒரு தளபதி. தளபதியின் கீழ் குண்டு பொழுத்த ஒரு சைன்யம். மகாராணி, கரிகாலன் நேருக்கு நேர் போருக்கு நிற்பவனானால் இதற்குள் அவன் தலை உங்கள் காலடியில் உருண்டிருக்கும். காட்டிலும் குகையின் இருட்டிலும் விலங்கின வாழ்கிறான். நான் சமாதானம் கேட்கவில்லை, சொல்லவும் வேண்டாம். திமிரு பிடித்தாலையும் அந்த திருட்டு பயில் இங்கே வர வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? கரிகாலன். ஆம், கரிகாலன் தான். மாட்டுமை தங்கிய மகாராணி அவர்களே, நான் காவலன் அல்ல. எனக்கு கட்டியம் கூற எவரும் கிடையாது. எனவே அரசின் அவைக்கு என் வருகை அறிவிக்க என் நம்ப வந்தது முதலில். தளபதியாரே, காட்டிலே ஒளிகிறேன், இருட்டிலே மறைகிறேன் என்று புலம்பினரே சற்று முன்பு நேரடியாகவே வந்துவிட்டேன். தங்களுக்கு சிரமம் குறைக்க. தளபதியாரே, எதற்கு வீண் முயற்சி? நில்லும் அப்படி. அசையாதீர்கள். அசைந்தால் சேதம் உங்களுக்கல்ல. பாருங்கள், அரசின் அரியாசனத்தை முத்தமிட்ட அம்பு உங்களில் எவர் அசைந்தாலும் சரி, ராணியின் மார்பை பிளந்து சத்தத்தை ருசி பார்த்துவிடும். கவனம். கற்பு கரத்தியே, காவலனை பிரிந்ததா உள்ளமும் உருவமும் உருகி போயிருக்கும் உத்தம குணவதியே, ஒருக்க முடியா துயரங்களையும் சுமக்க முடியா வரிகளையும் மக்களுக்கு வாரி இறைக்கும் வனிதாமணியே, உங்களிடம் சில உரைகள் பேச வந்திருக்கிறான் கரிகாலன். மடையனே, உன் முடிவை காண வந்திருக்கிறாய் என்று சொல். வலிமை மிகுந்த எமது செங்கோலுக்கு முன் வீரர்கள் நிறைந்த இந்த அவையின் நடுவே அற்ப புல் போல் நிற்பதை மறந்து விட்டாய். என் மீது எத்தனை அம்புகள் வேண்டுமானாலும் பாயட்டும், நீ வாய் திறக்க முன் உன்னை பிணமாக்கி விடுவார்கள் என் வீரர்கள். பிணமாக்கி விடுவார்களா மகாராணி? அவர்கள் பிடியிலிருந்து இதுவரை நழுவி மக்களை நீங்கள் மனிதராக மதிக்க வேண்டும். கரிகாலா, நிர்வாகிகள் பலரை நியமித்து ஆட்சி நடத்துகிறார். அவர்கள் செய்யும் அநீதிக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆளும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தது யார்? நீங்கள் இந்நாட்டின் அலங்கோலங்களை சகிக்காது மக்கள் சஞ்சல குரல் எழுப்பும் போது அநீதி ஆட்சியினரை விரட்டி நேர்மையாளர் கையில் அரசாங்கத்தை ஒப்புவித்து நீங்கள் தருவதாக தர்மராஜ்யத்தை அல்லவா நாட்டில் ஸ்தாபிக்க வேண்டும். ஆட்சிக்கு ஆலோசனை கூறுகிறாயே, உன் வாழ்க்கையை திருத்திக் கொள் முதலில். சட்டத்தை, நாட்டின் நீதியை மதித்து நடக்க கற்றுக்கொள் முதலில். நாட்டின் நீதி, அதை நிலைநிறுத்த ஏடுகளிலே பல பல சட்டங்கள். தளபதியாரே, உங்கள் நீதியும் சட்டமும் பாடுபடைந்த வழுக்கு நிலம். அஞ்சைகள் சதற அவர்களை வதைக்கும் வஞ்சக கூட்டம் வாழ இடந்தரும் வார்த்தை ஜாரங்கள் உங்கள் சட்டம். ஏழை அலறிடும் போது அவனை எட்டி உதைக்கவும் தடியால் அடிக்கவும் மண்டைகளை பிளக்கவும் உதவிடும் ஆயுதம் உங்கள் சட்டம். வறுமையினால் மக்கள் துடிக்க பட்டினியும் பசியுமாக அவர் செத்து மடிய அதற்கு காரணமாயிருக்கும் நிலநலவான்களை கண்ணியவான்கள் போல நாட்டிலே நடமாட விட்டுக் கொண்டிருக்கும் வீண் ஏடுகள் உங்கள் சட்டம். மகாராணி, யோகியாரே, இங்கு வீட்டிற்கும் ஆட்சி பிரதிநிதிகளை ஒன்று கேட்கிறேன் உங்களை. உழைப்பவன் ஒருவன் இருக்க உண்பவன் மற்றொருவன். இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? நெல்லை அறுப்பவன் கல்லை தின்கிறான். இதை தடுத்ததா உங்கள் சட்டம்? கஞ்சி கஞ்சி என்று நாடெல்லாம் கதறுகிறது. களஞ்சத்தை தானித்து குவித்து அதை கள்ள விலைக்கு விற்கிறது ஒரு கல்லஞ்சி கூட்டம். இதைத்தான் தடுத்ததா உங்கள் சட்டம்? கிடையாது. பின் நேர்மைக்காக போராடும் நாங்கள் அதையே மதிக்க வேண்டும். நேர்மையை பற்றி பேசிவிட்டான் வெகு நேரத்தியாக. அடிப்பது கொள்ளை, செய்வது வழிப்பது. செல்வந்தர்களும் நாட்டின் பெரிய மனிதர்களும் தான் கொள்ளையடிக்கிறார்கள், ஏய்த்து பிழைக்கிறார்கள் ரகசியமாக. நாங்களும் கொள்ளையடிக்கிறோம் பகிரங்கமாக. அவர்கள் மாடமா, நாங்கள் மக்களின் பசி கொடுமையை ஓட்டுகிறோம்.
அவர்களுக்கு ஊரிலே பெயர் பிரமுகர்கள். சட்டமும் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கும் பட்டம் திருடர்கள், கொள்ளைக்காரர். யோகியாரே, பேச்சுரிமை தந்தோம், அதிகமாக பேசிவிட்டார். இல்லை மகாராணி, பாதி பகுதி தான் இருக்கிறது. மற்றதையும் கேளுங்கள். இந்நாட்டின் மன்னர் மடியவில்லை, கொல்லப்பட்டார் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களே. கடந்து போன விஷயம், காரணமின்றி இங்கே அதை கிளப்ப வேண்டாம். காரணமின்றி நான் பேசவில்லை. மன்னர் மடிந்தார். அவர் பிணத்தின் மேல் சுகபோகங்களை அமைத்துக் கொண்ட கொலைபாதகர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இவை ஆதாரமற்ற கற்பனைகள் அப்பா. ஆதாரமின்றி கரிகாலன் எதுவும் பேசுவதில்லை. யோகியாரே, மன்னரை கொண்ட மதோன்மத்தர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தெரியும் எங்களுக்கு. தெரிந்தால் ஏன் தேடி பிடிக்கவில்லை? நீதியின் முன் ஏன் அவர்களை நிறுத்தவில்லை? நீதியே அந்த கொலைபாதகர் கையில் அகப்பட்டு நிலைகுலைந்து நின்றது இதுவரை. இனி நாங்களே நீதி, நாங்களே சட்டம், நாங்கள் வழங்குவதே தண்டனை. தளபதியாரே, கொலையாளியை காட்டவே கரிகாலன் இங்கு தோன்றியிருக்கிறான். இந்த அவையிலே, என் அம்பின் முனையிலே அந்த கொலையாளிகள் இருக்கிறார். நிறுத்து உன் பேச்சை. என்னை கொல்ல இறந்தீர்களே, இதே கத்தி உங்களையும் கொல்ல முடியும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி விழுந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கறிவுரியாது. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். பைசாச்சு விழுந்ததோ